வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல ஒரு பேசிக்கான கன்ஜங்ஷன் ஆஃப்டர் இதை எப்படி கரெக்டா யூஸ் பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம். இந்த ஆஃப்டர்ன்ற கன்ஜங்ஷனை யூஸ் பண்றப்போ 2 ஸ்டேட்மெண்ட்டை நம்ம கனெக்ட் பண்றோம் இல்லையா? அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எந்தெந்த டென்ஸ்ல எல்லாம் இருக்கணும் அப்படின்றத பத்தியெல்லாம் நம்ம டீட்டெயிலா தெரிஞ்சுக்க போறோம். முதல்ல இந்த ஆஃப்டருடைய அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, பிறகு அப்படிங்கிற அர்த்தத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். முதல்ல நம்ம சிம்பிளான சென்டென்சஸ் 2 எடுத்துக்கலாம். பிறகு நம்ம கன்ஜங்ஷனா ஸ்டேட்மெண்ட்ஸை எப்படி கனெக்ட் பண்றது அப்படின்றத பத்தி நம்ம டீட்டெயில்டா பார்க்கலாம். ஸோ பேசிக்கான சென்டென்ஸ் ஒன்று எடுத்துப்போம். மீட்டிங்க்கு பிறகு அவன் லஞ்ச் சாப்பிட போனான் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஏன்னா டென்ஸ்ன்னு பாருங்க, பாஸ்ட் டென்ஸ் இல்லையா? ஸோ சென்றான்னு இருக்கு. சப்ஜெக்ட் ஹீ, போறதுன்னா கோ, பாஸ்ட் டென்ஸ்ல வெண்ட். எதுக்கு போனா? லஞ்ச் சாப்பிட போனான். டு ஹேவ் லஞ்ச் இல்லைன்னா டு ஈட் லஞ்ச், எப்படி வேணா சொல்லுங்க. ஹேவ நம்ம வந்து ஈட் ட்ரிங்க்ன்ற அர்த்தத்தில் கூட யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அதனால தான் டு ஹேவ் லஞ்ச் அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். எப்போ போனால்? மீட்டிங்க்கு பிறகு, ஆஃப்டர் த மீட்டிங். ஹி வென்ட் டு ஹேவ் லஞ்ச் ஆஃப்டர் த மீட்டிங். ஹி வென்ட் டு ஹேவ் லஞ்ச் ஆஃப்டர் த மீட்டிங். இந்த இடத்துல ஆக்சுவலாக நம்ம 2 ஸ்டேட்மெண்ட்டை நம்ம கனெக்ட் பண்ணலை. வெறுமனே ஒரு நவுனுக்கு முன்னாடி இந்த ஆஃப்டர் வந்திருக்கிறதுனால இந்த இடத்துல இது கன்ஜங்ஷன் இல்லை, இது ஒரு ப்ரப்போசிஷன். உங்களுக்கு அந்த அளவு கிராமர் தேவையில்லை அப்படின்னா ஜஸ்ட் இதை எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறத மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்ததா இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. 4 மணிக்கு அப்புறம் நம்ம ஷாப்பிங் போகலாம். 4 மணிக்கு அப்புறம் நம்ம ஷாப்பிங் போவோம் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். இந்த சென்டென்ஸ் ஆக்சுவலா நீங்க 3 விதமா சொல்லலாம். எப்படியெல்லாம் சொல்லலாம்? நாம் போவோம்னு இருக்கு. ஸோ நாம் போவோம் அப்படின்னு நம்ம கலெக்டிவா எல்லாரும் சேர்ந்து போகலாம், நாம் இதை செய்வோம் அப்படின்னா லெட்டஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இப்போ ரீசெண்டாக பார்த்தோம் இல்லையா? அப்படி சொல்லலாம். இல்லை போவோம்னா ஃபியூச்சர் டென்ஸ், ஸோ ஃபியூச்சர் டென்ஸ் வச்சு சொல்லலாம். போகலாம்னு இருக்கு. லாம் அப்படின்னா கேன் வச்சு கூட சொல்லலாம். ஸோ 3 விதமாகவும் நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம ஃபியூச்சர் டென்ஸ்ல சொல்றதா இருந்தா, நாம் அப்படின்றதுனால வி. வெர்ப் எப்படி இருக்கும்? வில் கோ ஷாப்பிங். வி வில் கோ ஷாப்பிங். பொதுவாக ஷாப்பிங்க்கு முன்னாடி ஃபார் ஷாப்பிங் அப்படிலாம் நம்ம சொல்றது இல்லை. வி வில் கோ ஷாப்பிங் தான் கரெக்டான ஃப்ரேஸே. அப்படியே இருக்கட்டும். எப்போ போகலாம்? 4 மணிக்கு பிறகு, ஆஃப்டர் 4 o'clock. ஸோ வி வில் கோ ஷாப்பிங் ஆஃப்டர் 4 o'clock. இப்போ நம்ம வந்து லெட் வச்சு சொல்றதா இருந்தா, நாம் போவோம் அப்படிங்கிறப்ப லெட்ஸ் கோ அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? ஸோ லெட் அஸ் கோ, லெட்ஸ் கோ. லெட்ஸ் கோ ஷாப்பிங் ஆஃப்டர் 4 o'clock அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்ஃபேக்ட் வி கேன் கோ ஷாப்பிங் ஆஃப்டர் 4 o'clock அப்படி கூட நீங்க சொல்லலாம். இப்போ நாம இந்த கன்ஜங்ஷனா யூஸ் பண்றப்போ எப்படியெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்றத பத்தி நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். கன்ஜங்ஷனா என்ன? 2 ஸ்டேட்மெண்ட் இருக்கும், 2 சென்டென்ஸ் இருக்கும், அதை கனெக்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ 2 சென்டென்ஸ் இருக்க போது நம்ம சொன்னோம். ஸோ என்ன மாதிரிலாம் சுச்சுவேஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நம்ம ஆஃப்டர் எப்போ யூஸ் பண்ணுவோம்? ஒரு விஷயம் நடந்த பிறகு இன்னொரு விஷயம் நடந்தது அப்படின்னு சொல்றதுக்கு இல்லையா? ஸோ அந்த விஷயம் ஏற்கனவே முடிஞ்சு போன பாஸ்ட்ல சொல்லுவோம் நம்ம. அந்த விஷயம் நடந்த பிறகு இது நடந்ததுன்னு பாஸ்ட்ல சொல்லுவோம். இல்லை இப்போ நான் ஒரு விஷயம் செஞ்சுட்டு இருக்கேன், இதற்கு பிறகு இன்னொன்று செய்வேன் அப்படி நம்ம சொல்லுவோம். இல்லைன்னா எதுவுமே ஸ்டார்ட்டே பண்ணல, இனிமே தான் ஒரு விஷயம் செய்வேன், அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் செய்வேன், இப்படியும் நம்ம சொல்லலாம். ஸோ 3 விதமாகவும் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இப்போ எதுக்கு எந்தெந்த டென்ஸை யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்துடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் சொல்ல போறது பாஸ்ட் இன்சிடென்ட். பழசு நடந்த ஒரு விஷயத்தை பத்தி நம்ம பேசுறோம். ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் நடந்தது, அதன் பிறகு இன்னொரு விஷயம் நடந்தது. இன்சிடென்ட் 1 அண்ட் இன்சிடென்ட் 2 சொல்றோம். இந்த இன்சிடென்ட் 1க்கு அப்புறம் இன்சிடென்ட் 2, அதாவது முதல்ல நடந்த ஆக்ஷனுக்கு அப்புறம் 2வது ஆக்ஷனுக்கு நிறைய டைம் கேப் இருக்கு. ரொம்ப நேரம் கழிச்சு தான் 2வது ஆக்ஷன் நடந்துச்சு அப்படின்னா, அப்போ நாம ஆஃப்டரோட வர ஸ்டேட்மெண்ட்ல பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸையும் இன்னொரு ஸ்டேட்மெண்ட்ல பாஸ்ட் டென்ஸையும் யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நடந்த ஆக்ஷனுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு தான் செகண்ட் ஆக்ஷன் நடந்துச்சு அப்படின்னா, ஆஃப்டரோட பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ், இன்னொரு ஸ்டேட்மெண்ட் வந்து பாஸ்ட் டென்ஸ், இப்படி நம்ம சொல்லணும். இதே பாஸ்ட் இன்சிடென்ட் முதல்ல நடந்த ஆக்ஷனுக்கும் செகண்டா நடந்த ஆக்ஷனுக்கும் ஒன்றும் பெரிய டைம் டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. இது நடந்த உடனே அது நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருந்ததானா அப்ப நம்ம 2யுமே பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லணும். இப்போ நாம சொல்ல போறது பிரசன்ட்ல. சில சமயங்கள்ல எப்பவுமே நான் இதை செஞ்ச பிறகு இதை செய்வேன் அப்படின்னு ஜென்ரலா யூஷுவலா நம்ம பண்ற விஷயங்களை சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சொல்றப்போ நம்ம 2யுமே பிரசன்ட் டென்ஸ்ல சொல்லணும். ஆஃப்டரோட வர ஸ்டேட்மெண்ட்டும் பிரசன்ட் டென்ஸ், இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டும் பிரசன்ட் டென்ஸ், அப்படி சொல்லணும். இப்போ 3வது ஒரு விஷயம் இப்ப நடந்துட்டு இருக்கு, இதுக்கு பிறகு இன்னொன்னு செய்வேன் அப்படின்னு நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஆஃப்டரோட பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணணும், இன்னொன்னு ஃபியூச்சர் டென்ஸ். ஏன்னா இப்பதான் அது நடந்துட்டு இருக்கு, இதற்கு பிறகு நான் அதை செய்வேன் அப்படிதானே சொல்லுவோம். ஸோ அதனால ஸ்டேட்மெண்ட் 2 நம்ம வந்து ஃபியூச்சர் டென்ஸ்ல சொல்லணும்.
கடைசியா பாருங்க, இன்னும் எதுவுமே ஆரம்பிக்கல. இதை செய்வேன், பிறகு அதை செய்வேன் அப்படின்னு சொல்றதா இருந்தா ஆஃப்டரோட ப்ரெசன்ட் டென்ஸ், இன்னொன்று ஃபியூச்சர் டென்ஸ். இந்த ஆஃப்டரோட எப்போவுமே ஃபியூச்சர் டென்ஸ் வராது. ஆஃப்டரோட ப்ரெசன்ட் டென்ஸ், இன்னொரு ஸ்டேட்மெண்ட் ஃபியூச்சர் டென்ஸ். இப்படி இருக்கும். உங்களுக்கு தனித்தனி ஸ்லைடாக பார்த்தது உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்ததானா, இங்கே நாம் கன்சாலிடேட்டடாக கொடுத்துருக்கோம். இதை நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து இதை நீங்கள் ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கலாம். இப்போ நாம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு பாருங்க, நம்ம இதை தான் எடுத்துக்க போகிறோம். பாஸ்ட் இன்சிடென்ட், ஒரு விஷயம் நடந்த பிறகு இன்னொரு விஷயம் நடந்தது. அந்த 2 விஷயத்துக்கும் நடுவில் நிறைய டைம் டிஃப்ரென்ஸ். ஒரு விஷயம் நடந்து ரொம்ப நாள் இல்லை ரொம்ப நேரம் கழிச்சு தான் இன்னொரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா, அப்போ நம்ம ஆஃப்டரோட பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸையும் இன்னொன்னோட பாஸ்ட் டென்ஸையும் யூஸ் பண்ணுவோம்னு சொன்னோம் இல்லையா? இதை தான் நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்க போகிறோம். கார் ஓட்ட கற்றுக்கொண்ட பிறகு நான் என்னுடைய முதல் காரை வாங்கினேன். கார் ஓட்ட அப்படியே கற்றுட்டு உடனே போய் நேராக போய் நம்ம காரை வாங்க மாட்டோம் இல்லையா? ஃபஸ்ட்டு கார் ஓட்ட கற்றுக்கிட்டு டிரைவிங் லைசன்ஸ் வாங்கிட்டு அதன் பிறகு தான் நான் என்னுடைய முதல் காரை வாங்கினேன் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இது பாஸ்டில் நடந்த 2 விஷயங்கள். அதில் ஃபஸ்ட்டு ஆக்ஷன் நடந்து ரொம்ப நேரம் கழிச்சு தான் செகண்ட் ஆக்ஷன் நடந்துச்சு அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு ஆக்ஷனை பாஸ்ட் பர்ஃபெக்ட்லையும் செகண்ட் ஆக்ஷனை பாஸ்ட் டென்ஸ்லையும் நம்ம சொல்ல போகிறோம். நீங்கள் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்ற வீடியோ போட்டோம் இல்லையா? நீங்கள் அதை கூட பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 2 பாஸ்ட் ஆக்ஷனில் எது முதல்ல நடந்துச்சோ அதை பாஸ்ட் பர்ஃபெக்ட்லையும், 2வது நடந்ததை பாஸ்ட் டென்ஸ்லையும் நம்ம ஜென்ரலாக சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ ஆஃப்டரோட பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், இன்னொன்னோட பாஸ்ட் டென்ஸ். சரி, இப்போ இந்த சென்டென்சஸை நம்ம வந்து தனித்தனியாக ஃப்ரேம் பண்ணிவிட்டு ஆஃப்டரை வச்சு கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு கார் ஓட்ட கற்றுக்கொண்டேன். அதை பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லணும் இல்லையா? ஸோ ஐ ஹேட் லேர்ன்டு டிரைவிங். ஐ ஹேட் லேர்ன்டு டிரைவிங். என்னோட முதல் காரை வாங்கினேன். ஐ பாட் மை ஃபர்ஸ்ட் கார். ரெண்டுமே சின்ன சின்ன சென்டென்சஸ் தான். நம்ம நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கோம். பொதுவாக கன்ஜங்ஷனை யூஸ் பண்ணுறப்போ லாங் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுறப்போ அந்த பேசிக் சென்டென்ஸ் சும்மா சின்னதாக தான் இருக்கும் அப்படின்ட்டு. இங்கே அப்படி தான். நான் என்னுடைய முதல் காரை வாங்கினேன். வாங்குறதுனா பை, ஐ பாட் அப்படின்னு போட்டிருக்கோம். ஐ பாட் மை ஃபர்ஸ்ட் கார். இப்போ நம்ம ரெண்டத்தையும் சேர்க்கலாம். ஆஃப்டர் ஐ ஹேட் லேர்ன்டு டிரைவிங், எப்படி வேணா சொல்லுங்க. ஸோ ஆஃப்டர் ஐ ஹேட் லேர்ன் டு டிரைவ், ஐ பாட் மை ஃபர்ஸ்ட் கார். இதில் பார்த்தீங்களானா இப்போ இன்னொரு விஷயத்தை நீங்கள் இங்கே நோட் பண்ணலாம். இந்த 2 ஸ்டேட்மெண்ட்லையும் ஆஃப்டரோட வர ஸ்டேட்மெண்ட், இன்னொரு ஸ்டேட்மெண்ட் ரெண்டுலையுமே சப்ஜெக்ட் ஐ ஒரே இதுதான் இருக்குது இல்லையா? இந்த மாதிரி 2 இடத்துலையும் சப்ஜெக்ட் ஒன்றா இருந்துச்சுன்னா இதை இன்னொரு விதமாக கூட சொல்லலாம். எப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டை நம்ம வெறுமனே எது மெயின் வேர்போ அதோட ஐஎன்ஜி சேர்த்துக்கணும். லேர்னிங் அப்படின்னு வந்துடும் இல்லையா? ஆஃப்டர் லேர்னிங் டு டிரைவ், ஐ பாட் மை ஃபர்ஸ்ட் கார். இப்படி சொல்லிடலாம் சிம்பிளாக. இந்த இடத்துல பாஸ்ட் பர்ஃபெக்ட் பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அப்படியே லேர்னிங் அப்படின்னு மாற்றியாச்சு. ஆஃப்டர் லேர்னிங் டு டிரைவ், ஐ பாட் மை ஃபர்ஸ்ட் கார். இப்படியும் நம்ம சொல்லலாம். ஸோ 2 விதமாகவும் நம்ம சொல்லலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமா? நீங்கள் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே ஆகிடும். அவர்கள் பழைய வீட்டை புதுப்பித்த பின்னர் பூஜை நடத்தினர் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ 2 ஸ்டேட்மெண்ட் இருக்கு. வீட்டை ஃபுல்லாக புதுப்பித்த பிறகு தான் பூஜை நடத்துகிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்லையும், செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை பாஸ்ட் டென்ஸ்லையும் நம்ம சொல்ல போகிறோம். அவர்கள் பழைய வீட்டை புதுப்பித்தனர், இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட். அவர்கள்ன்றதுனால தே, புதுப்பிக்கிறதுனா ரெனோவேட் பண்ணுறது, பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லணும். ஸோ தே ஹேட் ரெனோவேட்டட் தேர் ஓல்டு ஹவுஸ். தே ஹேட் ரெனோவேட்டட் தேர் ஓல்டு ஹவுஸ். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னா ஹேட் போட்டுட்டு V3. ஸோ ரெனோவேட்டோடைய V3 ரெனோவேட்டட். எதை புதுப்பிச்சாங்க? அவங்களுடைய பழைய வீடு, அவர்களுடைய தேர் ஓல்டு ஹவுஸ். பூஜை நடத்தினர், தே பெர்ஃபார்ம்டு அ பூஜா. அவங்க பூஜை நடத்துறதுனா தே பெர்ஃபார்ம்டு அ பூஜா. இது பாஸ்ட் டென்ஸ். ரெண்டத்தையும் கனெக்ட் பண்ணலாம். ஆஃப்டர் தே ஹேட் ரெனோவேட்டட் தேர் ஓல்டு ஹவுஸ், தே பெர்ஃபார்ம்டு அ பூஜா. இப்படி இருக்கு. இப்போ இதில் நீங்கள் திரும்ப கூட நோட் பண்ணுங்க, ரெண்டுலையுமே சப்ஜெக்ட் ஒன்று தான், தே தான். ஸோ இந்த சென்டென்ஸை நீங்கள் இப்படியும் சொல்லலாம். இல்லைனா எது மெயின் வேர்போ அதோட ஐஎன்ஜி சேர்த்து ஸ்டார்ட் பண்ணி ஆஃப்டர் ரெனோவேட்டிங் தேர் ஓல்டு ஹவுஸ் தே பெர்ஃபார்ம்டு அ பூஜா அப்படியும் நம்ம சொல்லலாம். ஸோ இது எப்போ சொல்லலாம் அப்படின்னா 2 ஸ்டேட்மெண்ட்லையுமே ஒரே சப்ஜெக்ட் வந்தால் மட்டும் நம்ம இப்படி சொல்லலாம். ஆஃப்டர் ரெனோவேட்டிங் தேர் ஓல்டு ஹவுஸ் தே பெர்ஃபார்ம்டு அ பூஜா. பழைய வீட்டை புதுப்பித்த பின்னர் பூஜை நடத்தினர் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி தமிழ்லையே பாருங்களேன், பழைய வீட்டை புதுப்பித்த பின்னர் அவர்கள் பூஜை நடத்தினர் அப்படி தான் நம்ம சொல்லுவோம். அவர்கள் பழைய வீட்டை புதுப்பித்த பின் அவர்கள் பூஜை நடத்தினர் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்ல மாட்டோம் இல்லையா? அதே மாதிரி தான் இங்கிலீஷ்லையும். ஸோ ரெண்டுமே ஒரே சப்ஜெக்டாக இருந்ததானா நம்ம செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் மட்டும்
சப்ஜெக்டை போட்டுட்டு ஃபர்ஸ்ட்ல இந்த மாதிரி ஐஎன்ஜி சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் 2 டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட் இருந்தால் வேறு வழி இல்லை. நம்ம கரெக்டான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை கரெக்டான டென்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணணும். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்லாம் வந்திருந்தாங்க. அவங்க கெஸ்ட் எல்லாம் போனதுக்கப்புறம் நான் அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு நான் மார்க்கெட்டுக்கு போனேன் அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்படின்னா அவங்க சென்றது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், நான் போனது பாஸ்ட் டென்ஸ், இப்படி நம்ம சொல்ல போகிறோம். ஸோ விருந்தினர்கள் சென்றனர், விருந்தினர்கள்ங்கிறப்போ த கெஸ்ட், அது பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல சொல்லணும் இல்லையா? அதனால ஹேட் கோவுடைய தேர்ட் ஃபார்ம் கான், ஹேட் கான், த கெஸ்ட் ஹேட் கான். நான் மார்க்கெட்டுக்கு போனேன், இது பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லணும். ஐ வென்ட் டு த மார்க்கெட். சரி, ரெண்டத்தையும் கனெக்ட் பண்ணுறோம். ஆஃப்டர் த கெஸ்ட் ஹேட் கான் ஐ வென்ட் டு த மார்க்கெட். அவ்வளோதான். இதை நாம வேற மாதிரி ஐஎன்ஜி எல்லாம் வச்செல்லாம் நம்ம இதை கனெக்ட் பண்ண முடியாது. இந்த சென்டென்ஸை இப்படி தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ அடுத்ததான் நம்ம சொல்ல போறது, ஒரு விஷயம் நடந்த பிறகு இன்னொரு விஷயம் உடனே ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 2 பாஸ்ட் டென்ஸ்ல நடந்த விஷயங்கள் ரெண்டுமே அடுத்தடுத்து தொடர்ந்து நடந்துருச்சு அப்படின்னா ரெண்டத்தையுமே நம்ம பாஸ்ட் டென்ஸ்ல சொன்னா போதும். இப்போ அவன் வீட்டு பாடம் எழுதி முடித்ததும் வீடியோ கேம் விளையாட ஆரம்பித்தான். வீட்டு பாடம் எழுதி முடிச்ச கையோட கேம் எடுத்து விளையாட ஆரம்பிச்சிட்டான். ஸோ அப்போ டைம் டிஃப்ரென்ஸ்லாம் எதுவும் இல்லை. இப்போ 2 இன்சிடென்ட்டையுமே நம்ம வந்து பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லணும். இப்போ உங்களுக்கு டவுட்டா இருந்தா நீங்க வந்து ரெண்டுத்தையுமே past tenseலயே சொல்லிடுங்க. So when you are in doubt, you had better use past tense in both statements. தேவையில்லாம சின்ன சின்ன இந்த மாதிரி அடுத்தடுத்து நடக்கிற இடத்துல எல்லாம் நம்ம வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த இடத்துல வீட்டு பாடம் முடிச்சான், வீடியோ கேம் விளையாட ஆரம்பிச்சான், ரெண்டும் அடுத்தடுத்து நடந்துருச்சு. அதனால ரெண்டத்தையுமே நம்ம பாஸ்ட் டென்ஸ்ல சொல்ல போறோம். வீட்டு பாடம் முடித்தான், he finished his homework. அவ்வளோதான் இல்லையா? சிம்பிள். அவன் கேம் விளையாட ஆரம்பிச்சான், he started playing video games. He started playing video games. சொன்ன மாதிரி இது எல்லாமே ரொம்ப சின்ன சின்ன சென்டென்சஸ். You can make these sentences easily. So இப்போ கனெக்ட் பண்ணலாம். After he finished his homework, he started playing a video game. இது ஒரு டைப். இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், 2 ஸ்டேட்மெண்ட்லையுமே ஹீன் தான் வந்திருக்கு. ஏன் திரும்ப திரும்ப ஹீன்னு சொல்லிட்டு நம்ம பேசாம இதுல இருக்க மெயின் வெர்ப் ஃபினிஷோட ஐஎன்ஜி சேர்த்து ஃபினிஷிங் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு தோணுது இல்லையா? ஸோ தென் நீங்க ஆஃப்டர் ஃபினிஷிங் ஹிஸ் ஹோம்ஒர்க் ஹி ஸ்டார்டட் பிளேயிங் அ வீடியோ கேம் அப்படின்னு சொல்லலாம். ஆஃப்டர் ஃபினிஷிங் ஹிஸ் ஹோம்ஒர்க் ஹி ஸ்டார்டட் பிளேயிங் அ வீடியோ கேம். நாங்க ஹோட்டல்ல சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்னுடைய ஃப்ரெண்டு வந்து பில்லை பே பண்ணாங்க அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ சாப்பிட்ட உடனே நம்ம பில்லை பே பண்ணிடுவோம் இல்லையா? ஸோ 2 அடுத்தடுத்து நடக்கிற விஷயங்கள் தான். அதனால ரெண்டத்தையுமே நம்ம பாஸ்ட் டென்ஸ்ல சொல்ல போறோம். சப்ஜெக்ட் பாருங்க, ஒன்னா இருக்கா வேற வேறையா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் சாப்பிட்டோம், என்னோட ஃப்ரெண்டு பில் பே பண்ணார், 2 டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட் இல்லையா? ஸோ நாங்கள் ஹோட்டலில் சாப்பிட்டோம். we ate at the hotel. we ate at the hotel. என்னோட ஃப்ரெண்ட், my friend paid the bill. my friend paid the bill. இதெல்லாம் நம்ம ஆஃப்டர் வச்சு கனெக்ட் பண்ண போறோம். after we ate at the hotel, my friend paid the bill. அவ்வளோதான். 2 டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ். அதனால நீங்க ஐஎன்ஜி வச்சுலாம் கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ இவ்வளோ நேரம் நாம 2 பாஸ்ட் ஆக்ஷன்ஸ் பத்தி பார்த்துட்டு இருந்தோம். ஒரு விஷயம் நடந்த பிறகு இன்னொரு விஷயம் நடந்தது, இதை நான் செய்த பிறகு இதை நான் செய்தேன், இப்படி நம்ம சொன்னோம். இப்போ நம்ம பார்க்க போறது ப்ரெசென்ட்ல இந்த ஜென்ரல் அண்ட் யூஷுவல் ஆக்ஷன் பத்தி. நமக்கு வழக்கமா சில ஹேபிட்ஸ் இருக்கும் இல்லையா? வழக்கமா நான் இதை செய்த பிறகு இதை செய்வேன், எப்பவுமே இதை செய்த பிறகு இதை செய்வேன், காலையில் எழுந்த பிறகு தண்ணீர் குடிப்பேன், இது வந்து என்னோட ஹேபிட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து எப்பவுமே நடக்கிற விஷயத்த நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல தான் சொல்லணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சென்டென்சஸ் தான் அடுத்து நம்ம பார்க்க போறோம். எங்க அப்பா காலையில காஃபி குடித்த பிறகு நியூஸ் பேப்பர் படிப்பார், இது அவருடைய வழக்கமான ஹேபிட், யூஷுவல் ஆக்ஷன். அப்போ நான் ஆஃப்டரோடையும் ப்ரெசன்ட் டென்ஸ், இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டையும் ப்ரெசன்ட் டென்ஸ், இப்படி நம்ம சொல்லணும். அஃப்கோர்ஸ் இதை நீங்க பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், 2 ஸ்டேட்மெண்ட்லையுமே ஒரே சப்ஜெக்ட் தான். அதனால நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல வேர்போட ஐஎன்ஜி சேர்த்து கூட நம்ம சொல்லலாம். ஸோ 2 விதமாகவும் நம்ம சொல்லிடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல அவர், என் அப்பா தான் சப்ஜெக்ட் இல்லையா? ஸோ ஹீ ட்ரிங்க்ஸ், ப்ரெசன்ட். இந்த இடத்துல சிம்பிள் ப்ரெசன்ட்ன்றதுனால வேர்போட எஸ் சேர்த்திருக்கோம். ஹி ட்ரிங்க்ஸ் ஹிஸ் மார்னிங் காஃபி. ஹி ரீட்ஸ் அ நியூஸ் பேப்பர், இதை தான் நம்ம கனெக்ட் பண்ண போறோம். ஆஃப்டர் ஹி ட்ரிங்க்ஸ் ஹிஸ் மார்னிங் காஃபி மை டேட் ரீட்ஸ் அ நியூஸ் பேப்பர். 2 நம்ம அவரை தான் குறிப்பிடுறோம். ஸோ 2 சப்ஜெக்ட் ஒன்று தான். இந்த இடத்துல ஹீன் போட்டிருக்கு, மை டேடுன்னு போட்டிருக்கு, பட் நம்ம ஒருத்தரை தான் ரெஃபர் பண்ணுறோம். அதனால இதை நீங்க ஆஃப்டர் ட்ரிங்கிங் ஹிஸ் மார்னிங் காஃபி மை டேட் ரீட்ஸ் அ நியூஸ் பேப்பர் அப்படின்னு சொன்னா கூட போதும். தமிழ்லேயே பாருங்க, காஃபி குடித்த பிறகு என்னுடைய அப்பா செய்தித்தாளை படிப்பார் அப்படின்னு தான் இருக்கு இல்லையா?
நம்ம செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல தான் என் அப்பா, மை டேட் அப்படின்னு கொண்டு வர முடியும். இந்த இடத்துல நம்ம ஒரே சப்ஜெக்டை வச்சு 2 ஸ்டேட்மெண்ட்டுமே இருந்துச்சு. ஒருவேளை 2 டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ் இருந்துச்சுன்னா, என்னோட அம்மா அலுவலகத்திலிருந்து திரும்பிய பிறகு தான் நாங்க எல்லாரும் காஃபி குடிப்போம். எப்பவுமே அப்படிதான். எங்க அம்மா ஆஃபீஸ்லேருந்து வந்த பிறகு காஃபி போட்டு எல்லாரும் சேர்ந்து குடிப்போம். இதுதான் நம்ம சொல்லப் போற சென்டென்ஸ். ஸோ ஜென்ரலா நடக்கிற விஷயம், யூசுவலா நடக்கிற விஷயம். ஸோ 2மே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். சப்ஜெக்ட் வேற வேற. இந்த எக்ஸாம்பிளை பொறுத்த வரைக்கும் 2 டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மை மாம் திரும்பி வருவாங்க. ரிட்டர்ன்ஸ் ஃப்ரம் தி ஆஃபீஸ். ஆஃபீஸ்லேருந்து திரும்பி வருவாங்க. மை மாம் ரிட்டர்ன்ஸ் ஃப்ரம் தி ஆஃபீஸ். நாங்க எல்லாரும் காஃபி குடிப்போம். நாங்க எல்லோரும் we all drink coffee. After my mom returns from the office, we all drink coffee. அவ்வளவுதான். இதை இதுக்கு மேல கனெக்ட் பண்ண முடியாது இல்லையா? இப்ப நம்ம பார்க்க போறது பாருங்க. நம்ம வந்து எப்பவுமே ரெகுலர் ஆக்ஷன் ஒன்று சொன்னோம். ஸோ அதுக்கும் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போறது இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அண்ட் ஃபியூச்சர் டென்ஸ். இது எப்போ அப்படின்னா ஒரு விஷயம் இப்ப நடந்துட்டு இருக்கு, ஆனா இன்னும் முடியல. அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்னா, இது இந்த வேலையை முடித்த பிறகு நான் அதை செய்கிறேன், அதை நான் செய்வேன் அப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஒரு விஷயம் இப்ப நடந்துட்டு இருக்கு ப்ரெசென்ட்ல, இன்னொரு விஷயம் இதற்கு பிறகு ஃபியூச்சர்ல நடக்கணும். ஸோ அதான் ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அண்ட் ஃபியூச்சர். இதே மாதிரி இன்னொன்னு நம்ம சொல்லுவோம். இதையும் நம்ம இப்பயே பார்த்துடலாம். அது என்னன்னா, இன்னும் 2 விஷயத்தையுமே நான் பண்ணல. முதல்ல நான் அதை செய்கிறேன், பிறகு நான் அதை செய்கிறேன் அப்படின்னு 2 சொல்ல போறோம். ஸோ இது 2த்தையுமே நம்ம அடுத்தடுத்து எக்ஸாம்பிள்ஸ் வச்சு இப்படியே பார்த்துடலாம். ஸோ முதல்ல இந்த ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் அண்ட் ஃபியூச்சர்னு இருக்கு இல்லையா? இதுக்கான எக்ஸாம்பிள் நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். இந்த கான்டெக்ட் பாருங்க. நான் ஒட்டடை அடிச்சிட்டு இருக்கேன், இன்னொருத்தவங்க தரையை துடைக்க வராங்க. அப்ப நான் சொல்றேன், இரு நான் ஒட்டடை அடிச்ச பிறகு அவள் தரையை துடைக்கட்டும், அவள் தரையை துடைப்பாள் அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் வந்து நடந்துட்டு இருக்கு, இன் ப்ராக்ரஸ், ஆன் கோயிங். ஸோ அதனால அதை நம்ம ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்லையும் இனிமே நடக்க போற விஷயத்த ஃபியூச்சர் டென்ஸ்லையும் நம்ம சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் நான் ஒட்டடை அடித்த பிறகு அதை வந்து நம்ம ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல சொல்ல போறோம். ஒட்டடை அடிக்கிறத நம்ம ஸ்வீப் அவே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் இல்லையா? அதனால ஐ ஹாவ் தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த verb. ஸ்வீப்புக்கு தேர்ட் ஃபார்ம் ஸ்வெப்ட். ஸோ ஐ ஹாவ் ஸ்வெப்ட் அவே த காப்வெப்ஸ். ஒட்டடை அதை வந்து நம்ம காப்வெப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது ஷி வில் மாப் த ஃப்ளோர். அவ தரையை துடைப்பாள். அது ஃபியூச்சர் டென்ஸ், சிம்பிள். ஷி வில் மாப் த ஃப்ளோர். ரெண்டாத்தையும் கனெக்ட் பண்ணலாம். ஆஃப்டர் ஐ ஹவ் ஸ்வெப்ட் அவே த காப்வெப்ஸ் ஷி வில் மாப் த ஃப்ளோர். டென்ஸ் எப்படி இருக்கும்? ஆஃப்டர் ஐ ஹவ் ஸ்வெப்ட் அவே த காப்வெப்ஸ் ஷி வில் மாப் த ஃப்ளோர். இப்போ இந்த இடத்துல 2 டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட். ஸோ இதை வந்து நாம ஐஎன்ஜி வச்சுலாம் கனெக்ட் பண்ண முடியாது இல்லையா? இப்போ பாருங்க, நான் இன்னும் ஒட்டடை அடிக்கவே ஸ்டார்ட் பண்ணல. ஸோ அப்போ நான் சொல்றேன், இரு நான் ஃபர்ஸ்ட் ஒட்டடை அடிச்சிடுறேன், பிறகு அவள் தரையை துடைப்பாள் அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ ஆன்கோயிங் ஆக்ஷன் இல்லை, ஃபர்ஸ்ட் ஆக்ஷனும் இனிமே தான் நடக்கணும், ஃபியூச்சர்ல தான் நடக்கணும். செகண்ட் ஆக்ஷனும் ஃபியூச்சர்ல தான் நடக்கணும். அப்போ ஆஃப்டரோட வர்ற சென்டென்ஸை நம்ம சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ்லையும், ஆஃப்டரோட எப்பவுமே ஃபியூச்சர் டென்ஸ் வரக்கூடாது. இது வந்து ஆக்சுவலாக இனிமே தான் நடக்க போகுது, ஆனாலும் ஆஃப்டரோட ஃபியூச்சர் டென்ஸை யூஸ் பண்ணக்கூடாது. ஆஃப்டரோட வர சென்டென்ஸை நம்ம சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ்லையும், இன்னொரு சென்டென்ஸை நம்ம ஃபியூச்சர் டென்ஸ்லையும் சொல்லணும். ஸோ ஐ ஸ்வீப் அவே த காப்வெப்ஸ் ஷி வில் மாப் த ஃப்ளோர். ஸோ இந்த இடத்துல முன்னாடி ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணோம், இப்போ சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ சிச்சுவேஷன் என்னன்னா, நான் ஏற்கனவே அடிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், இனிமே தான் அடிக்க போறேன், அதுக்கப்புறம் தான் இன்னொரு வேலையை அவங்க செய்யணும். அப்படிங்கிறப்போ ஒன்று ப்ரெசென்ட் டென்ஸ், இன்னொன்று ஃபியூச்சர் டென்ஸ். ஸோ ஆஃப்டர் ஐ ஸ்வீப் அவே த காப்வெப்ஸ் ஷி வில் மாப் த ஃப்ளோர். அவ்வளோதான். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம். ஸோ இது 2யுமே நீங்க பார்த்துட்டே வாங்க. வீட்டில் குழந்தை இருக்கு, அம்மா சொல்றாங்க, இன்னும் சாப்பிட ஆரம்பிக்கல குழந்தை. அம்மா சொல்றாங்க, நீ டின்னர் சாப்பிட்டு, நீ சாப்பிட்ட பிறகு நான் உனக்கு ஒரு கதை சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 2மே இனிமே தான் நடக்கணும் இல்லையா? ஸோ ஆஃப்டரோட வர ஸ்டேட்மெண்ட் சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ், இன்னொன்று ஃபியூச்சர் டென்ஸ். யூ ஈட் யுவர் டின்னர், ஐ வில் டெல் யூ அ ஸ்டோரி. இதெல்லாம் ரொம்ப சின்ன சென்டென்ஸ் இல்லையா? யூ ஈட் யுவர் டின்னர், ஐ வில் டெல் யூ அ ஸ்டோரி. இப்போ இதை தான் நம்ம ஆஃப்டர் வச்சு கனெக்ட் பண்ண போறோம். ஆஃப்டர் யூ ஈட் யுவர் டின்னர், ஐ வில் டெல் யூ அ ஸ்டோரி. இப்போ ஆல்ரெடி குழந்தை சாப்பிட்டுட்டு இருக்கு, நான் முடிக்கல. ஸோ சாப்பிட்டுட்டு இருக்கப்ப அம்மா சொல்றாங்க, சாப்பிட்டு நீ சாப்பிட்ட அப்புறம் நான் உனக்கு ஒரு கதை சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் வந்து நடந்துட்டு இருக்கு. அப்போ நாம ஃபர்ஸ்ட் ஆக்ஷனை ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்லையும், செகண்ட் ஆக்ஷனை ஃபியூச்சர் டென்ஸ்லையும் சொல்லணும். ஸோ யூ ஹாவ் ஈட்டன் யுவர் டின்னர். யூ ஈட்டன் இருந்தது, இப்போ ஈட்டோடைய ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். யூக்கு ஹாவ், ஈட்டோடைய தேர்ட் ஃபார்ம் ஈட்டன். யூ ஹாவ் ஈட்டன் யுவர் டின்னர், ஐ வில் டெல் யூ அ ஸ்டோரி. ஆஃப்டர் யூ ஹாவ் ஈட்டன் யுவர் டின்னர், ஐ வில் டெல் யூ அ ஸ்டோரி. ரொம்ப சிம்பிளா இருக்கு இல்லையா?
இப்போ அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றோம். இப்போ பையன் படிச்சுட்டு இருக்கான். ஒரு குழந்தை படிச்சுட்டு இருக்கு. நீ படிச்சு முடி. அதுக்கப்புறம் போய் விளையாடலாம் அப்படின்னு அம்மா சொல்றாங்க. இது சிச்சுவேஷன். ஒரு 1. இன்னொரு சிச்சுவேஷன். இன்னும் படிக்கவே இல்ல. அம்மா நான் போய் விளையாடட்டான்னு கேட்குறான். நோ, 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 நோ. நீ முதல்ல படிச்ச பிறகு போய் விளையாடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ 2 ஆக்ஷனுமே இன்னும் நடக்கல. ஸோ இத தான் நம்ம வந்து இப்ப 2 சென்டென்ஸா சொல்லப் போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க. இன்னும் படிக்கவே ஆரம்பிக்கல. அம்மா நான் போய் விளையாடவான்னு கேட்குறான். நீ படிச்ச பிறகு போய் விளையாடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ 1 ஆஃப்டரோட வர ஸ்டேட்மெண்ட் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ், இன்னொன்னு ஃபியூச்சர் டென்ஸ் இல்லையா? ஆனா இந்த இடத்துல விளையாடலாம்னு இருக்கு. அதனால கேன் யூஸ் பண்ண போறோம். வில்லுக்கு பதிலா கேன் யூஸ் பண்ண போறோம். ஆஃப்டர் யூ ஸ்டடி, யூ கேன் கோ அண்ட் பிளே. ஆஃப்டர் யூ ஸ்டடி, யூ கேன் கோ அண்ட் பிளே. இப்போ படிச்சுட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க. இப்போ நீ படிச்சுட்டு இருக்கான். அம்மா போய் விளையாடவான்னு இடையில கேட்குறான். நோ, நோ. ஃபுல்லா முடி. நீ படிச்ச பிறகு போய் விளையாடலாம். அப்படி சொல்றதா இருந்தா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல. யூ ஹேவ் ஸ்டடிட். யூ கேன் கோ அண்ட் பிளே. ஆஃப்டர் யூ ஹேவ் ஸ்டடிட், யூ கேன் கோ அண்ட் பிளே. இவ்வளவுதான். இப்போ நாம உங்களுக்கான சென்டென்சஸ் பார்க்க போறோம். போதுமான பணத்தை சேமிச்ச பிறகு அவர் ஒரு மோட்டார் சைக்கிள் வாங்கினார். இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ரெண்டுமே பாஸ்ட்ல இருக்கு கவனிங்க. எழுந்த பிறகு அவர் ஒரு கிளாஸ் தண்ணீர் குடிப்பார். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு யூஷுவல் ஆக்ஷன். எப்பவுமே காலைல எந்திரிச்ச பிறகு உடனே அவர் ஒரு தண்ணி குடிப்பார். ஒரு கிளாஸ் தண்ணி குடிப்பார் அப்படின்னு நம்ம சொல்றோம். நான் வீடு திரும்பினதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். இந்த சிச்சுவேஷனை, இந்த கான்டெக்ஸ்ட்டை நீங்க எப்படி வேணா அஸ்யூம் பண்ணிக்கோங்க. நான் ஆன் த வே வந்துட்டு இருக்கேன். நான் வீட்டுக்கு போயிடுறேன். போயிட்டு நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன் அப்படின்னு சொல்றதா இருந்தா அப்படி சொல்லணும். நான் இப்பதான் ஆஃபீஸ்லேருந்தே கிளம்புறேன். வீட்டுக்கு போன பிறகு உங்களுக்கு ஃபோன் பண்றேன் அப்படின்னா அப்படி சொல்லணும். ஸோ நீங்க எப்படி வேணும்னாலும் இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த சிச்சுவேஷனை சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்க. இப்போ அதே மாதிரி தான் மீட்டிங் இன்னும் ஆரம்பிக்கல. எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யாரோ ஒருத்தவங்க வரணும். அப்ப சொல்றாங்க, அவங்க வந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்த பிறகு நம்ம கூட்டத்தை தொடங்குவோம் அப்படின்ட்டு. உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட் இருந்ததானா, நீங்க இன்னொரு தடவை வீடியோவ செக் பண்ணிக்கோங்க. அதே மாரி அந்த ஃபார்மட் சொல்லியிருந்தோம் இல்லையா? எப்பப்ப எந்தெந்த டென்ஸை யூஸ் பண்ணணும் ஒரு டேபுலேஷன் இருந்துச்சு இல்லையா? அது கூட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ ஆஃப்டர்ன்றது ஒரு பேசிக்கான கன்ஜங்ஷன். அதனால இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த வீடியோல நாம ஆஃப்டர்ன்ற கன்ஜங்ஷனை எப்படிலாம் யூஸ் பண்ணணும், என்னென்ன டென்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலா தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க் யூ ஸோ மச்.